சார் ஓபிஎஸ் அவர்களுக்கு பாஜக கூட்டணியில என்ன மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு அவருக்கு தலைமை தலைமைலாம் குடுக்க குடுக்கறதுக்கு மாட்டாங்க. வாய்ப்பு அவருக்கு என்ன இருக்கா சார்? மதிப்பு இருக்கு? அவரோட வோட் பேங்க் என்னன்னே தெரியாது. அவருக்கும் வோட் பேங்க் என்னன்னு தெரியாது. அவருக்கு சவுத்ல ஒரு செல்வாக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி அப்படி சவுத்ல அவருக்கு செல்வாக்கு இருந்தா போன வாட்டி அவரோட தேனி மாவட்டத்திலேயேங்க 4 அசெம்பிளி தொகுதியில 3 அசெம்பிளி தொகுதியில திமுக தான் ஜெயிச்சது. அதிமுக ஜெயிக்கல. அதிமுக ஜெயிக்கல. சோ அதனால அவர் போடியில மட்டும் அவர் 8000 ஓட்ல ஜெயிச்சாரு அவரு. அதனால அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு கூட இனிமே வரப்போற தேர்தல்ல தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி தலைமை பதவி குடுப்பாங்க? ஆனா தேனி தொகுதிய வேணா உங்க பையனுக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, மத்தபடி நிச்சயமாக அவருக்கு தலைமை பதவி குடுக்க மாட்டாங்க. இவருக்கு தற்சமயத்துக்கு அவங்க ஆதரவு தேவையா இருக்கு. ஏன்னா எடப்பாடிய எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணணும். சரி பாஜகவ நம்பி பண்ணலாம்னு பார்க்குறாரு. பாஜகவ நம்பினா பெரிய அளவுக்குலாம் ஏதோ எடப்பாடிய எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணுவார்ன்னு சொல்ல முடியாது. எடப்பாடியே பாஜகவோட சேர்ந்துட்டாருன்னா, அப்புறம் அவரு ஓபிஎஸ் ஆஃப் ஆக வேண்டியிருக்கும். அதனால அவர தலைவரா தான் அவர் தலைமையிலலாம் சான்ஸே கிடையாது. பாஜக அப்படியே அவர் சேர்ந்தாருன்னா, பாஜக எங்களுக்கு கீழ இருங்க 1 சீட் 2 சீட் தரோம் அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சு விஷயம் அவ்வளோதான்.